இப்போ நம்ம 5th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 ஜாமெட்ரி தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜாமெட்ரியில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 டைமென்ஷனல் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட். ஸோ 3 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டை 2 டைமென்ஷன் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்க போகிறோம். இப்போ என்ன அப்படின்னா we can identify 2D and 3D objects in our day to day life. டெய்லியுமே நம்ம ஒரு ஆப்ஜெக்டையுமே நம்ம கண்ணால் பார்க்கும்போது 2D 3D அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ 2Dனா என்ன 3Dனா என்னன்றதான் பார்க்க போகிறோம். இப்போ 2Dன்றது ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருக்கீங்க. ஷேப்ஸ் which have 2 dimension namely length and breadth are called 2D. So 2Dல only length and breadth தான் நமக்கு இருக்கும். ஸோ கீழே some examples கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி நீங்கள் படிச்சது. இப்போ நம்ம 3Dனா என்ன அப்படின்றதான் படிக்க போகிறோம். இப்போ 3Dல லென்த் பிரெத் கூட சேர்ந்து ஹைட்டும் நமக்கு வரும். ஸோ அதை தான் நம்ம 3D அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இந்த இடத்துல இதுதான் நம்மளுடைய லென்த்து, இதுதான் நம்மளுடைய பிரெத்து. ஸோ இது கூட நம்மளுடைய ஹைட் அப்படின்னு நமக்கு சேருது. ஸோ இதுதான் நம்மளுடைய 3D அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்க ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் 3D ஷேப்ஸ். 3D ஷேப்ஸோடைய ப்ராப்பர்ட்டி, கியூபுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, கியூபாய்டுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி, அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்குமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க. சிலிண்டர், ஸ்பியர், கோன், ஸோ அந்த மாதிரி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இங்கே சம் எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கியூபு, கியூபாய்டு, இந்த ஷேப்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் படிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல கியூப் பார்க்க போகிறோம். கியூப்ல இந்த கியூப் என்ன அப்படின்னா இதுதான் 3D ஷேப்ல இருக்கிற கியூப். சரியா, இங்க எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இந்த கியூபுக்கு மொத்தம் எத்தனை ஃபேஸஸ் இருக்குன்னா 6 ஃபேஸஸ். ஓகே, ஃபேஸஸ்னா ஒரு சைடு பாருங்க, இது 1 சைடு, இது 2, இது 3, அந்த மாதிரி அந்த சைடுமே இருக்கும். கரெக்டா? ஸோ ஒரு கியூபை எடுத்து இந்த மாதிரி கியூப் உங்க வீட்டில் இருந்துச்சுன்னா எல்லா சைடுமே கவுண்ட் பண்ணி பாருங்க, 6 ஃபேஸஸ் வரும். 1 2 3 4 5 6 7. அந்த கார்னர் ஒன்று இருக்கும்ல, இந்த கார்னருக்கு ஸ்ட்ரைட்டா கீழே ஒன்று இருக்கும். ஸோ அதனால தான் இட் ஹேஸ் 8 வெர்டிசஸ் சொல்றாங்க. இப்போ எட்ஜஸ் அப்படின்னா என்ன? எட்ஜஸ்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த ஷேப் ஒரு இதுதான் எட்ஜஸ் சொல்லுவாங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இப்ப அந்த சைடு நமக்கு இந்த பக்கம் தான் தெரியுது, அந்த சைடு ஒண்ணு இருக்கும். நமக்கு எத்தனை வருது? 9 வருது. அப்ப அந்த சைடு கார்னர்ல திரும்ப என்ன வரும்? 10 11 12. இந்த சைடு நமக்கு மறைஞ்சிருக்கு அந்த பக்கம். ஸோ அதை நம்ம சேர்க்கும் போது நமக்கு மொத்தமா டோட்டலா 12 எட்ஜஸ் வந்து நமக்கு வரும். புரிஞ்சுதா? ஒரு கியூப் இருந்ததுன்னா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது கியூபாய்ட் ஷேப். ஓகே, கியூபாய்ட் ஷேப் அப்படின்னா கியூப் அப்படிங்கிறது எல்லா சைடும் ஈக்குவலா இருக்கும். லிட்டரலி அது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும். ஓகேவா, ஒரு சைடு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்கொயர் தான். ஓகேவா, நெக்ஸ்ட் இப்போ கியூபாய்ட் ஷேப்னா அதுல ஒன்னு எடுத்து நீங்க மெஷர் பண்ணீங்கன்னா அது வந்து ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். ஓகே, இட்ஸ் அ ரெக்டாங்கிள். இட் இஸ் அ 3D ஷேப். இது பார்க்க என்னது 3D ஷேப். இங்க பாருங்க ஒரு ஃபிஷ் டேங்க் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு. இதுக்குமே 6 ஃபேஸஸ் தான் இருக்கும். ஓகே, இட்ஸ் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இங்க எல்லா சைட்ஸுமே ஈக்குவல் இருக்காது, இதோடைய ஆப்போசிட் சைட்ஸ் தான் ஈக்குவலா இருக்கும். இப்ப இந்த சைடு ஈக்குவலா இருக்குன்னா இதுக்கு ஆப்போசிட்ல இருக்க இந்த சைடுமே நமக்கு ஈக்குவலா இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி இந்த கீழே இருக்கிறது ஈக்குவலா இருக்குன்னா இந்த மேல இருக்க அந்த சைடு ஈக்குவலா இருக்கும். இந்த சைடு ஈக்குவலா இருக்குன்னா இந்த சைடும் அதே மாதிரி ஈக்குவலா இருக்கும். ஸோ அதுதான் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் சொல்றாங்க. இட் ஹேஸ் 8 வெர்டிசஸ். சேம் 8 கார்னர்ஸ் இருக்கும், 12 எட்ஜஸ் இருக்கும். அதெல்லாமே சேமா தான் இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் சிலிண்டர். சிலிண்டருக்கு இங்க என்ன கொடுத்துருக்காங்க? சிலிண்டரே கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு ஃபிளாஸ்க் மாதிரி ஒரு பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே 3D சிலிண்டர் ஷேப். இதுக்கு வந்து 2 ஃபிளாட் சர்ஃபேசஸ் இருக்கும். 2 மேலேயும் கீழேயும் இருக்கா, இதுதான் ஃபிளாட் சர்ஃபேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிளாட்டா இருக்கு. நெக்ஸ்ட் 1 கர்வ்டு ஃபேசஸ். இங்கே பாருங்க 1 கர்வ்டு. இந்த சைட்ல நம்ம சிலிண்டர் நம்ம இப்படி தானே ஸ்ட்ரைட்டா நிக்க வைக்கிறோம். இதுவே இந்த சைடு வச்சா நமக்கு உருண்டு ஓடிடும்ல, அதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ். இப்படி நம்ம சிலிண்டரை இப்படி வச்சிருந்தோம்னா நமக்கு என்ன வருது? இந்த சர்ஃபேஸ் தான் உருண்டு ஓடும். ஸோ இதுதான் நமக்கு கர்வ்டு சர்ஃபேஸ். ஓகே, ஸோ நம்ம கீழே நிற்கிதா ஃப்ளாட், அதுதான் ஃப்ளாட் ஃபேஸஸ். ஓகே, 2 ஃப்ளாட் ஃபேஸஸும் 1 கர்வ்டு சர்ஃபேஸும் இருக்கு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஃப்ளாட் ஃபேஸஸ் இஸ் இட்ஸ் ஹைட். 2 ஃப்ளாட் ஃபேஸஸ், இங்க ஒரு ஃப்ளாட் ஃபேஸ் இருக்கு, இங்க ஒரு ஃப்ளாட் ஃபேஸ் இருக்கு. இதனுடைய டிஸ்டன்ஸ் தான் நம்மளுடைய ஹைட்னு சொல்றாங்க. இங்க எழுதியிருக்காங்க பாருங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுதா ஹைட்னு எழுதியிருக்காங்களா. நெக்ஸ்ட் அடுத்தது ஸ்பியர். ஸ்பியர் இங்க வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. 3D நமக்கு வந்து ஆரஞ்சு பழம், அதே மாதிரி பால், எல்லாமே 3D ஷேப்ல இருக்கிற ஒரு ஸ்பியர். ஓகே, சர்க்கிள்லே உள்ள இருக்கும், உள்ள ஸ்பேஸ் இருக்கும். ஸ்பேஸ் இருந்தால் அதுதான் நமக்கு ஸ்பியர்னு சொல்லுவோம். ஓகேவா,
இப்போ பால் என்ன ஷேப் அப்படின்னு கேட்டால் சர்க்கிள் ஷேப்னு சொல்லக்கூடாது. ஓகே, பால் இஸ் அ ஸ்பியர் ஷேப், எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுதான் 3D ஷேப் நம்ம பார்த்துருக்கோம். இட் ஹாஸ் அ ஒன் கர்வ்டு சர்ஃபேஸ். இதில் ஒரே ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் தான் இருக்குது. ஓகேவா? இங்கே ஃப்ளாட்டாக ஏதாவது இருக்கா? இல்லை, எல்லாமே கர்வ்டாக தான் இருக்குது. ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் தான் இங்கே இருக்குது. ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் த கர்வ்டு சர்ஃபேஸ் ஆர் அட் த சேம் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சென்டர். ஸோ இங்கே சென்டர்லேருந்து எந்த பாயிண்ட்டை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு சேமான டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு வரும், மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஓகே, இட் ஹாஸ் நோ வெட்டிசஸ் அண்ட் எட்ஜஸ். இதுக்கு வெட்டிசஸும் இல்லை, எட்ஜஸுமே இல்லை. கார்னராக ஏதாவது பாயிண்டடாக இந்த மாதிரி இருக்கா, இப்படி இருந்தால் தானே நம்ம அதை வந்து என்ன சொல்லுவோம், வெட்டிஸாக சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் நம்ம அதை வந்து எட்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே எட்ஜஸும் இல்லை, இங்கே வந்து வெட்டிசஸும் நமக்கு கிடையாது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்பியர். நெக்ஸ்ட் அடுத்தது கோன் பார்க்கலாம். கோன் வந்து நமக்கு இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஐஸ்கிரீம் கோனு, ஒரு வந்து பேப்பர் கோன், ஹேட், இது மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல, இந்த பர்த்டே பார்ட்டிக்கெலாம் போடுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே நமக்கு கோன் ஷேப்ல இருக்கும். இதுதான் 3D கோனு. இதுக்கு வந்து ஒரே ஒரு ஃபிளாட் சர்ஃபேஸ் தான் இருக்கும். கோனை நம்ம இந்த சைடு மட்டும் தானே ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியும், சரியா? இது வந்து பாயிண்டட் டிப்பா இருக்கு, அந்த சைடு நமக்கு நிக்காது. ஸோ நமக்கு இந்த சைடு வச்சா மட்டும் தான் கோனை வந்து ஒரு டேபிள்ல வைக்க முடியும். ஸோ அதுதான் ஃபிளாட் ஃபேஸஸ். ஸோ ஒரே ஒரு கர்வ்டு ஃபேஸ் இருக்கு. ஸோ இந்த சுத்தி இருக்கா இந்த ஷேப்பு, ஓகே, இந்த வி ஷேப் மாதிரி இப்படி சுத்திட்டு இருக்குல்ல, ஸோ அதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு ஃபிளாட் ஃபேஸும் ஒரு கர்வ்டு சர்ஃபேஸும் இருக்கு. ஸோ இதுக்கு கார்னர் இருக்கா? எஸ், கார்னர் இருக்கு. எங்க இருக்கு கார்னர்? ஸோ இங்க பாருங்க, இதுதான் கார்னர். ஸோ இங்கே ஒரே ஒரு கார்னர் இருக்கு, அப்போ ஒரு வெர்டெக்ஸ் இருக்குன்னு சொல்லணும். The distance from the top of the cone to the center of the base is its height. இங்கே சென்டர்லேருந்து இதை தான் நம்ம ஹைட்டாக பார்க்க முடியும். இது சைடில் இருக்கிறத நம்ம பார்க்கக்கூடாது ஹைட்டுக்கு. இப்போ சென்டர்லேருந்து தான் நம்ம பார்க்கணும். ஓகேவா? இதுதான் ஹைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். இப்போ கோனோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இந்த சென்டர்லேருந்து தான் மெஷர் பண்ணணும், சரியா? நெக்ஸ்ட் அடுத்தது பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்சர்வ் த 3D ஆப்ஜெக்ட்ஸ் அரவுண்ட் யூ அண்ட் ஃபில் த டேபிள்ஸ். உங்கள் வீட்டில் உங்களுக்கு சுற்றி இருக்கிற 3D ஆப்ஜெக்ட்ஸ், ஓகேவா, அதெல்லாம் எடுத்துட்டு அது என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன சைட்ஸ், என்ன கார்னர்ஸ், அதெல்லாம் எடுத்து நீங்கள் இங்கே எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் சொல்லி கொடுத்ததை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதை வச்சு இந்த டேபிளை நீங்களே ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட், அப்சர்வ் த 3D ஷேப்ஸ் அண்ட் டிக் த இமேஜ் of the blocks that can be seen from the man's view. ஒரு மேனோட வியூல இருந்து என்ன தெரியுது அந்த மேனுக்கு, இங்க இருந்து அவன் பார்க்கறான், அப்பனா இந்த பிளாக் தானே தெரியும். ஸோ அப்போ இதை தான் டிக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேன் இங்க இருந்து பார்க்கறான், அப்போ இந்த பிளாக் தானே தெரியும், இந்த 4 இது தானே தெரியும். ஸோ அப்போ இதை தான் நம்ம டிக் பண்ணியிருக்கோம். இந்த மேன் இங்க இருந்து பார்க்கும்போது இந்த இதை தான் தெரிஞ்சிருக்கும், இங்க இருந்து பார்க்கும்போது இவனுக்கு இதுதான் தெரிஞ்சிருக்கும், கரெக்டா? ஸோ மேனோட வியூல இருந்து நம்ம பார்க்குறோம், எது தெரிஞ்சிருக்கோ அதை நம்ம டிக் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அடுத்தது எக்ஸசைஸ் 1.1. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ மேட்ச் த ஃபாலோயிங். இங்கே இது என்ன ஷேப்பு? ஸ்பியர் ஷேப். இது என்ன ஷேப்பு? சிலிண்டர் ஷேப். ஸோ இங்கே ஒரு டைஸ் இருக்குது, டைஸும் நமக்கு கியூப் ஷேப் தான், ஓகேவா? ஸோ ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக தான் இருக்கும். இது வந்து கோன் ஷேப்பு, இது வந்து கியூபாய்ட் ஷேப். ஸோ இதை நம்ம கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டோம், நம்ம படிச்சிருக்கோம், அதை வச்சு மேட்ச் பண்ணிட்டோம். இங்கே நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேட்டிருக்காங்க. Cube has by 6 square faces. Cubeல 6 square faces இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. 6 square faces இருக்குமா? எஸ், 6உமே ஸ்கொயர் ஃபேஸஸ் தான், ஈக்குவல் சைட்ஸாக இருக்கும், அப்போ ஸ்கொயர் தான். ஸோ இது வந்து ட்ரூ, டீன்னு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் அடுத்தது, the height and the slant height of the cone are equal. இப்போ பாருங்க, இப்போ நான் கோனுக்கு சொல்லியிருந்தேன்ல, இது வந்து ஹைட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது வந்து ஸ்லாண்ட் ஹைட், இது பேர் ஸ்லாண்ட் ஹைட்டு, ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஹைட்டும் இந்த ஸ்லாண்ட் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்கும், கோனுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஈக்குவல்னு சொல்கிறாங்க, இங்கே ஈக்குவல்னே சொல்கிறாங்க. நோ, ஹைட்டும் ஸ்லாண்ட் ஹைட்டும் ஈக்குவலாக இருக்காது. ஸோ இங்கே ஃபால்ஸ் தான் நம்ம என்ன எழுதணும், ஓகேவா? இங்கே ஃபால்ஸ் தான் எழுதணும், ஈக்குவலாக இருக்காது. எப்பவுமே ஹைட் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் கோனுக்கு ஈக்குவலாக இருக்காது. நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாம். A cuboid has 7 vertices. ஒரு கியூபாய்டுக்கு 7 vertices இருக்குன்னு சொல்றாங்க. நோ, 7 இருக்காது. நம்ம என்ன படிச்சோம் இங்க பாருங்க, நம்ம என்ன படிச்சோன்னு, கியூபாய்டுக்கு எத்தனை vertices படிச்சோம்? 8 vertices தானே படிச்சோம். கியூபுக்கும் கியூபாய்டுக்கும் 8 vertices தான் இருக்கும், இங்க 7 இருக்காது. ஸோ இதுவுமே நமக்கு ஃபால்ஸ் தான். A cylinder has 2 flat faces. ஒரு சிலிண்டருக்கு 2 flat faces இருக்கும், மேலேயும் கீழேயும் இருக்கும். ஸோ அதை தான் இப்படி ஜாயின் பண்றது தானே ஹைட்டு, ஓகேவா? ஸோ இது வந்து ட்ரூ. ஸோ சிலிண்டருக்கு 2 ஃப்ளாட் ஃபேஸஸ் இருக்கும், ஓகே, 2 ஃப்ளாட் சர்ஃபேஸஸ் இருக்கும். ஸோ இது கரெக்டு தான்.
நெக்ஸ்ட் ஸ்பியர் இஸ் அ 3D ஷேப். ஸ்பியருங்கிறது 3D ஷேப். எஸ், இட்ஸ் அ 3D ஷேப்பு. ஸோ ட்ரூ. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் 1.1 வந்து கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.